வணக்கம். இந்த 2 மணி நேரத்தை தவற விடாதீர்கள். ஏனென்றால் வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகள் உள்ளன. தேய்பிறையிலும் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகள் உள்ளன. திதிகள் என்றால் கலைகள் என்றும் மற்றொரு பெயரும் இருக்கின்றது. இந்த 15 திதிகளை தவிர 16வதாக ஒரு கலை இருக்கின்றது. அதுதான் இந்த சோடேச கலை. இந்த சோடேச கலையின் நேரத்தை பயன்படுத்திதான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள் தங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சேட்டுகள், மார்வாடிகள் இந்த நேரத்தை அவர்கள் சரியாக பூஜை செய்து பயன்படுத்தி கொண்டு இருப்பதால் வாழையடி வாழையாக அவர்கள் தொடர்ந்து செல்வந்தராகவும் இருக்க முடிகின்றது. எப்படி என்றால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் அம்சமானவர்தான் திருமூர்த்தி ஆவார். அவர் இந்த 16வது கலையில் சோடேச கலையின் போது தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகின்றார். அதாவது சுமார் 5 நொடிகள். 5 சொடக்கு போடும் நேரம் மட்டுமே இந்த திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவும். இந்த 16வது சோடேச கலை நேரத்தையும் சித்தர்களும் முனிவர்களும் அவர்களுக்கு தெரிந்திருந்ததால்தான் அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்ற முடிந்தது. எனவே நாமும் இந்த நேரத்தில் வீட்டில் தியானம் இருக்க வேண்டும். நீங்கள் தியானம் செய்யும் நேரம் மிகவும் அமைதியாக இருப்பது அவசியமாகும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு விரிப்பை விரித்து வடகிழக்கு திசையை நோக்கி உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, நல்ல வேலை கிடைக்க, பதவி உயர்வு கிடைக்க, நோய் தீர, கடன் தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, அல்லது வழக்குகளில் வெற்றி பெற, இப்படி உங்களுடைய விருப்பங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு கண்களை மூடி நீங்கள் தியானம் செய்தால் போதும். இன்று நீங்கள் தியானம் இருக்க வேண்டிய நேரம் இரவு 1 மணி 2 நிமிடம் முதல் 3 மணி 2 நிமிடம் வரை ஆகும். இந்த நேரம் அனைவருக்குமே நிச்சயம் உகந்த நேரமாக இருக்கும். பலரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். எனவே நீங்களும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். ஏதேனும் ஒரு விருப்பத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு கோரிக்கை நிறைவேறிய பிறகு நீங்கள் மற்றொன்றை நினைத்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.